Welcome back to Mathsvaathi by Gangal. Previous videos la பாத்தீங்க அப்படினா probability, arithmetic progression, அப்புறம் surface areas and volumes இந்த மூணு சாப்டருக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் பாசிட்டிவாவும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு ஏரியாஸ் ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸ் அப்படின்ற சாப்டருக்கான PYQ வித் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. So speed and revolution இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் எடுக்கலாம் வாங்க. ஒரு சர்க்குலர் வீல் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாங்க. அந்த சர்க்குலர் வீல்ல ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் A இருக்கு. அந்த A வந்து சர்ஃபேஸோட கான்டாக்ட்ல இருக்கு. இப்போ ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆஃப் a wheel அப்படின்னு சொல்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா அது ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷனை வந்து இந்த டிஃபரெண்ட் பொசிஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாயிண்ட் A வந்து சர்ஃபேஸோட கான்டாக்ட்ல இருக்கா. இப்போ அடுத்த செகண்ட் இந்த சர்க்குலர் வீல் ரொட்டேட் ஆகறனால இந்த பாயிண்ட் A இந்த இடத்துல மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் திரும்ப ரொட்டேட் ஆகறனால பாயிண்ட் A இந்த இடத்துல வரலாம். ஃபைனலா திரும்ப பாயிண்ட் A சர்ஃபேஸோட கான்டாக்ட்ல இனிஷியல் பொசிஷன் மாதிரி சர்ஃபேஸோட கான்டாக்ட்லயே வந்து நிக்குது. அப்ப இனிஷியலா பாயிண்ட் A சர்ஃபேஸோட கான்டாக்ட்ல இருக்கு, ஃபைனலா அந்த பாயிண்ட் A சர்ஃபேஸோட கான்டாக்ட்ல வந்துருச்சு. இதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும் தெரியுங்களா, அதான் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷனோட டைம். அப்ப இங்க இருந்து இந்த பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த வீல் டிராவல் பண்ணுது. இந்த பாயிண்ட் A வந்து திரும்ப அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு இந்த பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம டிஸ்டன்ஸ் டிராவல் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். சரிங்களா? இப்போ இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்த A திரும்ப அதே பொசிஷன் வர்றதுக்கு இந்த சர்க்குலர் வீலோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சைடு சர்ஃபேஸ் எல்லாமே இந்த சர்ஃபேஸஸோட கான்டாக்ட்ல வந்து ஃபைனல் பொசிஷனை ரீச் பண்ணுது. அப்ப கேன் ஐ சே சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த வீல் வந்து சர்ஃபேஸோட கான்டாக்ட்ல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்னா டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இஸ் நதிங் பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது சர்க்குலர் வீலோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு 2πr. சரிங்களா? சர்க்குலரோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவுங்க 2πr. இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் இருக்கு? 1 ரெவல்யூஷன் இருக்கலாம், 10 ரெவல்யூஷன்ஸ் இருக்கலாம், 100 ரெவல்யூஷன்ஸ் இருக்கலாம். அது எவ்வளவு தெரியல. அதனால நம்ம அதை என்ன வச்சுக்கிறோம், n நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் வச்சுக்கிறோம். அப்ப இதுதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டிராவல்டுக்கான ஃபார்முலா. தட் இஸ் 2πr into நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ். இந்த क्वेश्चन பாருங்க, the diameter of a wheel is 63 cm, the distance traveled by the wheel in 100 revolutions is. அப்ப diameter of the wheel, diameter வந்து எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க, 63 cm ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப distance traveled கேக்குறாங்க. இப்பதான் பார்த்தோம் அதோட ஃபார்முலா. distance traveled is nothing but என்னதுங்க 2πr into number of revolutions. அப்ப 2πr னா 2 into 22/7 into radius பாத்தீங்கன்னா diameter 63. அப்ப radius என்னவா இருக்கும் 63/2 into number of revolutions எவ்வளவு கொடுத்திருக்காங்க இங்க 100. அப்ப 1 7 is 7, 9 7s are 63, 1 2 is to 11 2s are 22. அப்ப என்னங்க 11 2s are 22 into 900 எவ்வளவுங்க 9 2s are 18, 1 9 2s are 18, 19 19800. யூனிட் என்னதுங்க சென்டிமீட்டர். ஆனா இங்க ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே என்ன இருக்கு, மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு தெரியும் 1 மீட்டர் is equal to எவ்வளவுங்க 100 சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா? அப்ப இத நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம், டிவைட் பை 100 பண்ணோம். அப்ப 198 meters. அப்ப here the answer is 198 meters. What is a sector? இப்ப கன்சிடர் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். சர்க்கிளோட சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளவு 360 டிகிரி. இப்ப அதுல நான் ஒரு ரேண்டமா சென்டர்ல இருந்து ரேண்டம் ஆங்கிள்ல நான் அந்த சர்க்கிளை கட் பண்றேன். அப்ப அந்த பர்టిక్యులர் போர்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றாங்க செக்டார் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பர்టిక్యులர் போர்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றாங்க செக்டார். இப்ப இந்த செக்டாருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருக்குன்னு சொன்னோம். அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா தீட்டா மூலியமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்ப இதுல இருந்து ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா தீட்டா இஸ் நதிங் பட் ஆங்கிள் சப்டெண்டட் பை செக்டார். angle subtended by sector. இப்ப இதுல நம்மளுக்கு என்னென்ன விஷயம் தெரியணும். ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் a sector நமக்கு தெரியும். அப்ப ஒரு சர்க்கிள்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் செக்டார் நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா இல்லைங்களா? அப்ப ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது πr². அதுல 360 டிகிரில ஒரு தீட்டா ஆங்கிளை கட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், ஏரியா ஆஃப் செக்டார் கிடைச்சிடும். அப்ப this is the formula for area of a sector. அடுத்து செகண்ட் ஆர்க் லென்த். என்னதுங்க ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். இப்ப அடுத்த கேள்வி, ஆர்க் லென்த்னா என்னது சார்? ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இந்த கிரீன் கலர் போர்ஷன் இருக்குல்ல,
ஏன்னா இது என்டையர் அந்த சுற்றளவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பேசிக்கா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் சொல்லுவோம். அதுல ஒரு குறிப்பிட்ட பார்ட் மட்டும் நம்ம என்ன சொல்றோங்க, அதாவது செக்டாரோட ஆர்க் லென்த்னு சொல்றோம். அப்ப என்டையர் சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட பார்ட் தான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செக்டார், அதை நம்ம ஆர்க் லென்த்னு சொல்றோம். அப்ப ஆர்க் லென்த் L இஸ் நதிங் பட், இது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, எல்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆர்க் லென்த் L இஸ் நதிங் பட் 2 pi r into theta divided by 360 degree. இது ஆர்க் லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு செக்டார். அடுத்து தேர்ட் என்ன சார் நமக்கு தெரியணும், பெரிமீட்டர் நமக்கு தெரியும். பெரிமீட்டர் ஆஃப் a செக்டார். அப்ப பெரிமீட்டர் ஆஃப் a செக்டார்னா என்னது, ரொம்ப சிம்பிள். இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள லென்த், இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள லென்த் பிளஸ் இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள லென்த் பிளஸ் இந்த இது. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் என்னது, ரேடியஸ் ஆர். இதுல இருந்து இது வரைக்கும் ரேடியஸ் ஆர். இது வந்து L. அப்ப அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். என்னதுங்க, பெரிமீட்டர் இஸ் நதிங் பட் 2r plus arc length L. This is the formula for perimeter of a sector. So இப்ப இங்க பாருங்க, a piece of wire 20 cm long. ஒரு வயர் இருக்கு, அது வந்து எவ்வளவு சென்டிமீட்டருங்க, 20 சென்டிமீட்டர் லாங்ல இருக்கு. சரிங்களா? இட் இஸ் பெண்ட் இன்டு ஃபார்ம் ஆஃப் an arc of a circle. இத வந்து ஒரு ஆர்க் மாதிரி நான் வந்து என்ன பண்றேன், பெண்ட் பண்றோம். சரிங்களா? அப்ப இதோட பெரிமீட்டர் என்னவா தான் இருக்கணுங்க, அதாவது 20 சென்டிமீட்டர். ஆர்க் லென்த் வந்து என்னவா இருக்கணும், ஆர்க் லென்த் வந்து என்னவா மாறிடும், 20 சென்டிமீட்டர். கரெக்ட்டுங்களா? அதே நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரேடியஸ், இதோட ரேடியஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்றாங்க, 60 by pi சென்டிமீட்டர். அப்ப ரேடியஸ் வந்து 60 divided by pi சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் சப்டெண்டட் பை தி ஆர்க். அப்ப அந்த தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க, இந்த ஆங்கிள் எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். அதாவது நம்மளுக்கு தெரியும், இந்த இதை தான் இப்படி மாத்திருக்காங்க. இது வந்து என்னது, லென்த், லென்த் ஆஃப் தி ஒயர், லென்த் ஆஃப் ஒயர். இந்த லென்த் ஆஃப் தி ஒயர் வந்து எதுக்கு ஈக்குவல்ங்க, ஆர்க் லென்த் ஆஃப் a செக்டாருக்கு ஈக்குவல். ஆர்க் லென்த் ஆஃப் a செக்டாருக்கு ஈக்குவல். அப்ப லென்த் ஆஃப் தி ஒயர் எவ்வளோ, 20 சென்டிமீட்டர். ஆர்க் லென்த் ஆஃப் செக்டார் வந்து என்னதுங்க, 2 pi r. 2 pi r into theta divided by 360 degree. இப்பதானே பார்த்தோம். அப்ப 20 is equal to 2 into 22 by 7, இல்ல பைனே வச்சுக்கோமே, into radius ஏன்னா பைல கொடுத்துருக்காங்க, 60 divided by pi into theta வந்து எவ்வளோ, அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், divided by 360 degree. அப்ப எது இதெல்லாம் கேன்சல் ஆகும், பை பை கேன்சல், 160 660. நெக்ஸ்ட் 1 2 is to 10 2s are. அப்ப இந்த 6 இங்க போகுது. அப்ப இது எப்படி இருக்குன்னா, 10 is equal to theta divided by 6 இருக்கு. அப்ப 6 டிகிரிங்க. அப்ப theta is equal to எவ்வளோங்க, 60 டிகிரி. அப்ப நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 60 டிகிரி. கார்டுனா என்ன, டான்ஜென்ட்னா என்ன, சீக்கண்ட்னா என்ன, இதான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் குழம்பிக்கிறது. ஸோ அதுக்கு பேசிக்கா சர்க்கிள்ஸ் வச்சு என்னென்ன என்டிட்டிஸ் வரும்ன்றத முதல்ல பார்த்துக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இது சென்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னன்னு சொல்லுவோம், டயாமீட்டர் டி. இது வந்து என்னதுங்க, டயாமீட்டர் டி. அப்ப இது டயாமீட்டர் டி இருந்தா, அப்ப இதுல பாதிய நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேடியஸ் ஆர். சரிங்களா? இப்ப இதுலயே நம்ம என்ன பண்றோம்னா, எனக்கு சென்டர்ல பாஸ் ஆகாம எனக்கு ஜஸ்ட் அதர் தேன் த சென்டர்ல பாஸ் ஆகி 2 பாயிண்ட் எக்ஸாக்டா சர்க்கிள்குள்ள ஃபிட் ஆகுற மாதிரி 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து என்னதுங்க, கார்டு, CHORD. இப்ப வேற என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீக்கண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்னன்னா, லைக் சர்க்கிளோட அவுட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 2 பாயிண்ட்ல பாஸ் ஆகி திரும்ப அவுட்டர்ல போறது. அப்ப இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோங்க, சீக்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னதுங்க, சீக்கண்ட். ஆப்வியஸா டான்ஜென்ட் அப்படின்னா என்னதுங்க, டான்ஜென்ட் இஸ் நதிங் பட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சர்க்கிளோட அவுட்டர்ல இருந்து வருது, பட் எனக்கு எக்ஸாக்டா சர்க்கிள்குள்ள போகாம ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மட்டும் பாஸ் ஆகுது. அப்ப இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், டான்ஜென்ட். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோங்க, டான்ஜென்ட். அப்ப கார்டு, டயாமீட்டர், ரேடியஸ், சீக்கண்ட் அண்ட் டான்ஜென்ட். இந்த क्वेश्चन பாருங்க, a chord of a circle of radius 10 cm subtends a right angle at the center of the circle. இப்போ இங்க பாருங்க, ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுல ஒரு கார்டு AB இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சென்டரோட ஒரு ரைட் ஆங்கிள்ல 10 cm ரேடியஸ்ல இருக்குங்க.
அப்ப இது வந்து சென்டரோட 10 சென்டிமீட்டர் ரேடியஸ்ல இருக்கு. சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆங்கிள் மீட் பண்றாங்க? ரைட் ஆங்கிள் மீட் பண்றாங்க. அப்படின்னா என்ன, இது பேஸ் இது ஹைட்டா மாறிடும். அதான் இங்க லாஜிக். இது பேஸும் இது ஹைட்டாவும் மாறிடும். இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி கரஸ்பாண்டிங் மைனர் செக்மெண்ட். இதுல மைனர் செக்மெண்ட் என்னது? இந்த கிரீன் கலர். அப்ப இந்த கிரீன் கலரோட ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. இது நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த என்டையர் வயலட் கலர், இந்த என்டையர் வயலட் கலர்ன்றது என்னது? சர்க்கிள்ல ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை கட் பண்றோம். அதுக்கு பேர் என்னது? செக்டார். இந்த என்டையர் வயலட் கலர்ல இருந்து இந்த ப்ளூ கலர், இந்த ப்ளூ கலர் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம மைனஸ் பண்ணலாமா? ஏன்னா இந்த ப்ளூ கலர் வந்து என்னது? ஒரு ட்ரையாங்கிள். அப்ப இந்த என்டையர் வயலட் கலர் செக்டார்ல இருந்து இந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிள் மைனஸ் பண்ணா கிரீன் கலர் மைனர் செக்மெண்ட் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்மளோட என்டையர் ஐடியா என்னன்னா, we need to subtract the area of the sector and area of a triangle. அப்ப area of minor segment என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது area of sector ல இருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும்? area of triangle. அப்ப area of minor segment is equal to area of a sector வந்து என்னது? pi r square into theta by 360 degree. pi வந்து இங்க 3.14 எடுத்துக்க சொல்லிருக்கா. அப்ப 3.14 into r square, r வந்து 10 cm, 10 square வந்து என்னதுங்க? 100. pi r square into theta by 360 degree. இங்க theta வந்து right angle சொல்லிட்டாங்க. அப்ப என்னதுங்க? 90 degree divided by 360 degree minus area of a triangle. Area of a triangle என்னது? half bh. Half into BH வந்து இந்த இது. Let it be O. Let this be O. அப்ப half into OB into OA. அப்ப என்ன வரும்? half into 10 into 10. ஏன்னா இது ரைட் ஆங்கிளா இருக்கும்போது பேஸ் ஆகுது ஹைட் ஆகும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்? ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் is equal to 3.14 into 100 னா 314 into 1/4 minus 1 2 is to 5 to 10. 5 10s are எவ்வளவுங்க? 50. அப்ப area of minor segment is equal to, so by 4 போட்டோம்னா 7 4s are 28, 44 20 30 31. அப்ப 8 4s are 32 to 78.50 minus 50. அப்ப area of minor segment is equal to 50 minus பண்ணா 60 70 28.50 யூனிட் என்னதுங்க? சென்டிமீட்டர் ஸ்கொயர். So last question பாருங்க, ஒரு கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டின். அனுராக் purchased a farm house. So அனுராக் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கியிருக்காங்க. என்ன ஷேப்னா செமி சர்க்கிள் ஷேப்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 3 ரீஜியனா பிரிச்சுக்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரீஜியன், இது செகண்ட் ரீஜியன், இது வந்து தேர்ட் ரீஜியன். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரீஜியன்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா மேங்கோ ட்ரீ வந்து பிளான் பண்றாங்க, சாப்லிங்ஸை. அதே மாதிரி செகண்ட் ரீஜியன்ல பாத்தீங்கன்னா டொமேட்டோஸை க்ரோ பண்றாங்க. அண்ட் தேர்ட் ரீஜியன்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சஸை க்ரோ பண்றாங்க. இதுதான் வந்து கிவன் டேட்டா. சரிங்களா? பேஸ்ட் ஆன் தி கிவன் இன்ஃபர்மேஷன் ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, வாட் இஸ் தி மெஷர் ஆஃப் ஆங்கிள் POA? இங்க இருக்கு P, இங்க O, இங்க A, இங்க B இருக்குங்க. இப்ப POA கேக்குறாங்க. அப்ப கன்சிடர் அவங்க இது கேக்குறாங்க. இந்த ஆங்கிள் என்னன்னு கேக்குறாங்க. இந்த ஆங்கிள் தீட்டா என்னன்னு கேக்குறாங்க. சோ இது ஆப்வியஸா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். கரெக்ட்டா? அப்ப சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் இன் a triangle வந்து என்னதுங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் இன் a triangle வந்து பாத்தீங்கன்னா it is always is equal to 180 degree. அதுல இது 30 டிகிரின்ட்டாங்க. அப்ப ஆப்வியஸா இது என்னவா இருக்கணும்? 30 டிகிரி. சரிங்களா? அப்ப இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? அதாவது ஆங்கிள் OAP யும் ஆங்கிள் OPA இது ரெண்டு எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அது எவ்வளவுக்கு ஈக்குவல்? 30 டிகிரிக்கு. அப்ப 30 plus 30 60. அப்ப ஆப்வியஸா ஆங்கிள் POA is nothing but 180 degree minus 30 plus 30 60 degree. அப்ப எவ்வளவுங்க? 120 டிகிரி. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் ஆங்கிள் வந்து 120 டிகிரி. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, என்ன கேக்குறாங்க? செகண்ட் क्वेश्चनல find the length of the wire needed to fence the entire piece of land. இந்த entire piece of landலயுமே நான் ஃபென்ஸ் பண்ணனும், வேலி போடணும் அப்படினா எனக்கு எவ்வளவு length of the wire வேணும்? நான் வந்து சுத்தி வேலி போடணும். அப்ப சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவுனா என்னது? பெரிமீட்டர். அப்ப பெரிமீட்டர் ஆஃப் a semicircle நமக்கு தெரியும். பெரிமீட்டர் ஆஃப் a semicircle என்னதுங்க? இது வந்து pi r plus 2r. pi r plus 2r. கரெக்ட்டுங்களா? அப்ப நமக்கு பை வந்து
let it be pi itself. சரிங்களா? இல்ல காமன் எது எடுக்கலாம்? இல்ல r நம்ம காமன் எடுத்துறோம். r காமன் எடுத்துட்டோம்னா 2 plus pi ன்னு வரும். சரிங்களா? அப்ப r ஓட வேல்யூ வந்து என்னதுங்க? நம்மளுக்கு ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்களா? பர்ச்சேஸ் ஃபார்ம் ஹவுஸ் டயாமீட்டர் 70 மீட்டர். டயாமீட்டர் 70 மீட்டர்னா அப்ப ரேடியஸ் என்னவா இருக்கும்? 35 மீட்டர். ரேடியஸ் வந்து என்னவா இருக்குங்க? 35 மீட்டர். அப்ப 35 into 2 plus pi. Final answer எதுல வருங்க? Unit is in meter. So this is the answer for subdivision 2. அடுத்த subdivision 3 பாருங்க. Find the area of the region in which saplings of mango tree are planted. அப்ப mango tree plant பண்ணிருக்கிற regionல உள்ள ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா since இது equilateral triangleனால ஒவ்வொருத்தவங்களுக்கு angle என்னவா இருக்கும்? 60 degree. ஏன்னா sum of the angles in a triangle வந்து எதுக்கு ஈக்குவல்ங்க? 180 டிகிரிக்கு ஈக்குவல். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா third subdivision அப்ரோச் பண்றோங்க. அதாவது area of the region where the mango is planted is nothing but area of a என்னதுங்க? sector minus area of a equilateral triangle. சரிங்களா? அப்ப area of a sector என்னது? pi r square into theta by 360 degree minus area of equilateral triangle என்னது? root 3 by 4 a square. சரிங்களா? சோ இப்ப சால்வ் பண்றோம்னு வெச்சுக்கோங்க. இப்ப area of the region where the mango trees are planted is nothing but pi r square. சோ pi அப்படியே வெச்சுக்கலாங்க. r square இங்கேயே ஓகே பாருங்க. இப்போ எனக்கு என்னன்னா a ஸ்கொயர் பட் a வந்து எதுக்கு ஈக்குவல்? இது r க்கு ஈக்குவல் தானேங்க. இது வந்து எதுக்கு ஈக்குவல்? r க்கு ஈக்குவல். r க்கு ஈக்குவல். அப்ப நான் என்ன பண்றோம்? இந்த a க்கு பதிலா we are replacing by r because a and r are same. ஓகேங்களா? அப்ப r ஸ்கொயர். அப்ப r ஸ்கொயர் காமனா இருக்கு. காமனா வெளில எடுத்துறேன். r ஸ்கொயர் வெளில எடுத்துட்டோம் அப்படினா pi into theta by 360 degree. pi into theta ஓட வேல்யூ என்னது? 60 degree. 60 divided by 360 degree minus root 3 by 4. என்னதுங்க? root 3 by 4. அப்ப இதை நம்ம சால்வ் பண்றோங்க. இதை சால்வ் பண்ணும்போது இங்க என்ன 160 660. சரிங்களா? அப்ப pi by 6. அப்ப இது வந்து r ஸ்கொயர்னா 35 the whole square into ஓகேங்களா? இது pi by 6 minus root 3 by 4. pi by 6 minus root 3 by 4. அப்ப 35 ஸ்கொயர். 35 ஸ்கொயர் என்னது? 1225. சரிங்களா? into 4 pi minus 6 root 3 divided by 6 4s are 24. சரிங்களா? So this is your final answer. Thank you.